ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிலக்குட்டிக்கு ஆசையில் ரவி வீட்டுக்கு வராமல் நான் சாப்பிடவே மாட்டேன்னு விஜயா சொல்லிடுறாங்க. விஜயாவை எப்படியாவது சாப்பிட வைக்கணுன்றதுக்காக முத்து ஒரு சர்ப்ரைஸோட வீட்டுக்கு வராரு. சரி வாங்க இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். மெயினாக எல்லாருமே சாப்பிட கூப்பிட்றாங்க, விஜயா மட்டும் வரலன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னு கேட்கும் போது நான் ரவி வராமல் கண்டிப்பாக பச்சை தண்ணி கூட குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க, நான் விஜய் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. மீனாவும் போய் சொல்கிறாங்க, ரவி உங்கள் புள்ள கண்டிப்பாக 2 நாளில் வந்துடுவார். இப்போ நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு வீணாக போயிடும், வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம மீனை வந்து விஜயாவுக்கு பிடிக்காது இல்லையா, ஸோ விஜயாவுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே மீனாவை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வாயை மூடு, எல்லாம் ஒன்னால் வந்தது அப்படின்ற மாதிரி விஜயா சொல்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு. எல்லாம் உன் நேரம் தான், நான் அப்போவே சொன்னேன் இவங்களெல்லாம் வர வேண்டான்னு சொல்லி, ஆனால் என் பேச்சை யார் கேட்டா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நாங்கள் வரமாட்டோம் தான் சொன்னோம், அப்பாவும் ரவியும் தான் கூப்பிட்டாங்க, அதனால தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அண்ணாமலை உடனே எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பேசிட்டு இருக்க, வா சாப்பிட்லான்னு சொல்லி விஜயாவை கூப்பிட்றாரு. விஜய் நான் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. விஜய் அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் டேப்லெட் சாப்பிடணும்ல போய் சாப்பிடுங்க அப்படின்னு. இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நீ மட்டும் சாப்பிடல, என்னைய சாப்பிட சொல்கிற, நானும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்தாரு. இப்படியே மாறி மாறி பேசிட்டே இருங்க, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்பிடுறாரு. இதுக்கு நடுவில் ஸ்ருதி ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு ரவி ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கே ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. ரவையே இந்த ஃபுட்டை குக் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு 2 பேருக்குள்ளே கொஞ்சம் வாக்குவாதம் வரதான் செஞ்சிச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நார்மலாக பேசிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது முத்து வந்து பேசுனது, மீனை வந்து பேசுனது எல்லாமே தெரிய வருது. அப்போ தான் ஸ்ருதிக்கே தெரிய வருது, ரவி வீட்டுக்கு போகாமல் ஹோட்டலே தங்கி வேலை பார்த்துட்ருக்காருன்னு. ஏன்னு கேட்கும்போது, நீ வராமல் நான் மட்டும் எப்படி போகிறது, நீ வந்தால் தான் நானும் போவேன் அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இதை கேட்டதும் பல குரலுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சுங்க. அங்கே மனோஜ் எப்படா சாப்பிட வருவீங்க, ரொம்ப பசிக்குது, ஏன் இப்படி டார்ச்சரில் படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்ருக்காரு. அப்போ பார்த்து முத்து வந்து என்ட்ரி ஆகுறாரு. கையில் ஒரு பெரிய பக்கெட் பிரியாணி வந்தார். மீனாவை எல்லாத்தையும் எடுக்க சொன்னார். டைனிங் டேபிள் ஃபுல்லாக இலைய விரிச்சாரு. பக்கெட் பிரியாணி அப்படியே கொட்டுறாரு. வாசனை மூக்க தொலைக்குது. விஜயாவுக்கு நாக்கில் எச்சி ஊறுது. அச்சச்சோ இப்போ வேற சாப்பிட மாட்டோம்னு சொல்லிட்டோமே அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ்லாம் ஓடுது. அதோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு விஜயா எப்படி சாப்பிட்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.